எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் என்றதை பற்றி பார்ப்போம். இந்த இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் இதை படிச்சிருப்பினும். அது மட்டுமல்ல, இந்த இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸுக்கு, இன்ஜினியரிங் மேனேஜர்ஸுக்கு, ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன ஃபண்டமெண்டலி வந்து இந்த எக்கனாமிக்ஸ் பிரின்சிபலை எங்களுக்கு தேவையான இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸில் இந்த தேவையான எக்கனாமிக் பிரின்சிபலை நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் இந்த இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸின் பர்பஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் பிரின்சிபல்ன்றது அது காஸ்ட், அதாவது காசோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ மெட்டீரியல், லேபர் காஸ்ட் அப்படி எல்லாமே, கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ, ப்ரெசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ இப்படின்ட்டு இந்த காஸ்ட் மணியோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை அது எங்களை ப்ரொஜெக்ட்டுக்கு தேவை. இந்த இன்ஜினியரிங் நாங்கள் இன்ஜினியர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சா கூட நாங்கள் இன்ஜினியர் இருந்து கொண்டு நாங்கள் ஒரு ப்ரொஜெக்டை செய்வதன் மூலமாக ஒரு மணியை ஏர்ன் பண்ண போகிறோம், ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண போகிறோம். அதான் எங்களோட எம்ப்ளாயிஸுக்கு எல்லாம் சேலரியாக வரப்போகுது. ஸோ அட் த எண்ட் வந்து நாங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் சரியாக ஒரு ப்ரொஜெக்டை டிசிஷனை மேக் பண்ணி சரியான ப்ராஜெக்டை சூஸ் பண்ணலாம். அண்ட் சூஸ் பண்ணப்பட்ட ப்ராஜெக்டை சரியாக கொண்டு போகலாம், அதாவது கொண்டு அதை ரன் பண்ணி அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் இஸ் a branch of economics focused on the practical application of engineering principle to engineering project. It involves evaluating the cost effectiveness, financial feasibility and economic impact of engineering solution. நான் சொன்னதை இதில் வந்து கிளியராக டெஃபினிஷனை சொல்லிக்கணும். இந்த இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் பிரின்சிபலை நாங்கள் எக்கனாமிக் பிரின்சிபலை இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதில் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. அதை ஒன்றா பார்ப்போம். முதலாவது வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி. அதாவது இந்த மணிக்கு வேல்யூ டைம் பேஸ்ட் ஒரு, அதாவது எப்பயுமே இன்றைய நாளில் கையில் இருக்கிற காசு வந்து மோ வேல்யூ தேன் ஃபியூச்சர் மணி. இப்போ இன்றைக்கு என்னட்ட இருக்கிற காசு வந்து மோ வேல்யூ தேன் 2 இயர்ஸ்க்கு பிறகு என்னட்ட இருக்கக்கூடிய அதே காசு. அதாவது ஒரு $100 $100 எங்களோட கையில் இன்றைக்கு இருக்குதுன்னா அதுக்கு வேல்யூ வந்து மோ. அதான் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ the concept that money available today is worth more than the same amount in the future. இதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி சொல்லுவோம். இது வந்து வெரி ஃபண்டமெண்டல் இன் தி இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ். இதை விட ஃபியூ கீ டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ, அதான் நான் சொல்ல ப்ரெசன்ட் வேல்யூ இன்றைக்கு இருக்கிற வேல்யூ ஆஃப் பர்டிகுலர் மணி. ஸோ ஃபியூச்சர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, வேல்யூ ஆஃப் கரண்ட் கேஷ் ஃப்ளோ at the future date. ப்ரெசன்ட் வேல்யூன்னா ஃபியூச்சர் கிடைக்க காசை வந்து நாங்கள் இந்தியா டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அது எவ்வளோ வேல்யூன்னு சொல்லுவோம். அதான் ப்ரெசன்ட் வேல்யூ. அதுக்குரிய கால்குலேஷன் ஃபார்முலா இருக்குது. நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் 2-3 வீடியோஸ் வந்து எங்கள் சேனலில் போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். அதுக்குரிய ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறது. அடுத்த லாஸ்ட்டை பார்த்தா டிஸ்கவுண்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ டிஸ்கவுண்ட் ரேட் மணி டிப்ரிஷியேட் ஆகும்போது தான் டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்லுவோம். அந்த rate at which money grows over time, grows or reduce over time. அதான் வந்து டிஸ்கவுண்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்கில் யூஸ் பண்ணுற அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் டிஸ்கவுண்ட் ரேட்டுன்னா அது டவுன் ஆகி கொண்டு போதும் டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்லுவோம். இப்போ கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் அடுத்த விஷயம் வந்து, அடுத்த பிரின்சிபல் வந்து கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ 2 விஷயம் இருக்குது. ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கேஷ் உள்ளுக்கு வந்த மாதிரி இருந்தால் அது கேஷ் இன்ஃப்ளோன்றோம். காசு நாங்கள் செலவழிச்சோம்னா அது கேஷ் அவுட்ஃப்ளோன்றோம். இதுதான் சிம்பிள் விஷயம். டைப்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் வந்து சிங்கிள் பேமெண்ட், சீரிஸ் பேமெண்ட். சிங்கிள் பேமெண்ட் ஒன் டைம் கேஷ் ஃப்ளோ ஒரு அவுட்ஃப்ளோ. இப்போ சில ப்ராஜெக்ட்டுக்கு ஒருக்கா இன்வெஸ்ட் பண்ணால் சரி, அது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக இருக்கும். கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக இருக்கும். இப்போ சோலார் பேனல்ஸை பொறுத்த மட்டும் கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சிங்கிள் பேமெண்ட் தான். அதுக்கு பிறகு வர்றது ஒவ்வொரு மந்த்லும் வந்து கேஷ் இன்ஃப்ளோ வரும், அது சீரீஸ் பேமெண்ட்டாக வரும். அப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் பேமெண்ட் தரும். அதான் கேஷ் இன்ஃப்ளோ, சீரீஸ் ஆஃப் பேமெண்ட்டாக இருக்குது. இந்த 2 மெத்தட்ஸ். அதை வந்து எக்கனாமிக் இவாலுவேஷன் டெக்னிக். என்னென்ன டெக்னிக் இருக்குன்னா, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ டெக்னிக், என்பிவி டெக்னிக். இது வந்து determine the profitability of the project by subtracting initial cost from the
present value of the cash flow. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாத்தையும் ப்ரெசென்ட் வேல்யூக்கு மாற்றிட்டு ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ எல்லாத்தையும் ப்ரெசென்ட் வேல்யூக்கு மாற்றிட்டு அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்து என்பிபின்னு சொல்லுவோம். அந்த என்பிபி கிரேட்டர் தேன் 0 இருந்தால், அதாவது சைபரோட கூட இருந்தால் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட்டபிள். அண்ட் என்பிபி லெஸ் தேன் 0 இருந்தால் ப்ராஜெக்ட் வந்து நாட் ப்ராஃபிட்டபிள். ஓகே, இதான் இந்த எப்படி டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிஸ்கவுண்ட் ரேட் அட் விச் என்பிபி ஈக்குவல் டு 0. இந்த என்பிபி 0 இருக்க கிடைக்கிற டிஸ்கவுண்ட் ரேட் தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவோம். அந்த என்பிபி 0 பேலன்ஸ் பண்ணக்கூடிய டிஸ்கவுண்ட் ரேட் வந்து ஐஆர்ஆர்னு சொல்லுவோம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவோம். அடுத்தது பேபேக் பீரியட். பேபேக் பீரியட் எவ்வளோ வருஷத்தில் எங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும், எங்களுக்கு கைக்கு கிடைக்கும்ன்றதை பேபேக் பீரியட் சொல்லுவோம். எத்தனை இயர்ஸ் ஆகும். இப்போ சோலார் பேனல்ஸை பொறுத்தோம்னா 5 வருஷம் 7 வருஷம்னு சொல்லுவோம். 5 வருஷம் இல்லை 6 வருஷம் 7 வருஷம் ஆகலாம் என்றது ஒரு ரீசனபிள் அசம்ஷன். அடுத்து வந்து இன்னொரு பார்க்கும் பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ, பிசிஆர்னு சொல்லுவோம். பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோண்டா இப்போ ரேஷியோ பெனிஃபிட் காஸ்ட். இப்போ ஒரு ப்ராஜெக்டில் பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ கிரேட்டர் தேன் 1 இருந்தால் இது இண்டிகேட் த ப்ராஜெக்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள். இதுவும் என்பிபியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயம்தான். பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ பார்ப்போம். ஓகே, அடுத்த இதில் பார்த்தா இன்னொரு எக்கனாமிக் கான்செப்ட் வந்து டிப்ரிசியேஷன். ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் அசெட் ஓவர் டைம். ஓவர் டைம் வந்து அசெட் வேல்யூ இழக்கும், வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிள் வேல்யூ இழக்கும். அப்போ இதான் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் டிப்ரிசியேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் டிப்ரிசியேஷன் மெத்தட் இருக்குது, டிக்ளைனிங் பேலன்ஸ் டிப்ரிசியேஷன் மெத்தட் இருக்குது. 2 மெத்தட் இருக்குது இது டிப்ரிசியேஷனை அளக்கிறது. அடுத்து வந்து காஸ்ட் அனாலிசிஸ். காஸ்ட் அனாலிசிஸ் வந்து 3 விதமாக இருக்குது. ஃபிக்ஸ் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், லைஃப் சைக்கிள் காஸ்டிங். ஃபிக்ஸ் காஸ்ட்னா டு நாட் சேஞ்ச் வித் ப்ரொடக்ஷன் லெவல். இப்போ ரெண்ட், சேலரிஸ் இதெல்லாம் வந்து எப்பயுமே சேமாக தான் இருக்கும். ஒரு இயர் ரெண்டா என்டையர் இயர் வந்து அது ஒன்றா தான் இருக்கும். இப்போ இது வந்து ஃபிக்ஸ் காஸ்ட். மோஸ்ட்லி இது சேஞ்ச் ஆகாது. இப்போ இது வந்து ஃபிக்ஸ் காஸ்ட். நாங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கொண்டோம்னா இது வந்து சேஞ்ச் ஆகாது. வேரியபிள் காஸ்ட்னா ப்ரொடக்ஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது. அது வந்து லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட். இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கும்போது எங்களுக்கு நிறைய லேபர்ஸ் தேவைப்படும், நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அப்போ இது வந்து வேரியபிள் காஸ்ட். லைஃப் சைக்கிள் காஸ்டிங்னா இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்டோ இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டோ அதில் உள்ள எல்லா காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ண லைஃப் சைக்கிள் காஸ்டிங். லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ் என்ன செய்வோம், அதில் வந்து லைஃப் சைக்கிள் காஸ்டிங்னா இதில் இன்வால்வ் ஆகிற எல்லா காஸ்டிங், லேண்டை வாங்கி ஒரு வீடு கட்டப்பட்ட அந்த வாங்குறதுலேருந்து அந்த லேண்ட் ப்ரைஸ்லேருந்து வீட்டு ப்ரைஸ் வரைக்கும். இதை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா அந்த வீடுகளை விட்டு கட்டி விற்பினம். இப்போ விற்கிறத ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் இதில் வர்ற எல்லா காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணுறான் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்னு சொல்லுவோம். அது வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ். Break-even analysis identify the production level at which total revenue equal total cost. என்ன சொல்லணும்னா டோட்டல் ரெவென்யூவும் டோட்டல் காஸ்ட்டும் ஈக்குவல் ஆகிறதுக்கு என்ன ப்ரொடக்ஷன் லெவல். இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னா எத்தனை இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து எத்தனை ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணால் நாங்கள் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை டச் பண்ணலாம். அதாவது இந்த டோட்டல் ரெவென்யூவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதான் இந்த டோட்டல் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்டா சில இந்த ஹவுசஸ் பில்ட் பண்ணி விற்கிற கம்பெனி இருந்தால் எத்தனை ஹவுசஸ் நாங்கள் பில்ட் பண்ணி விற்றோம்னா ஒரு இயருக்கு டோட்டல் காஸ்ட்ன்றது அதில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் எல்லாமே வரும். இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இல்லை சேலரிஸ் எல்லாமே வரும். இந்த டோட்டல் காஸ்ட்டும் இந்த ரெவென்யூவும் ஈக்குவலாக வருது. அதாவது இது பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த லெவலுக்கு மேலே நாங்கள் அதை விட கூட ப்ரொடியூஸ் பண்ணால் தான் எங்களுக்கு ப்ராஃபிட்டபிள். இது ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண அனாலிசிஸ். அடுத்த இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்ஃப்ளேஷன் தான் மணி வந்து தன்னுடைய வேல்யூ இழக்கிறது. ஓவர் டைம் வந்து மணி வந்து தன்னுடைய வேல்யூ இழக்கிறது வந்து இன்ஃப்ளேஷன். மணி வந்து வேல்யூ கூடுமா இருந்தால் அது டீஃப்ளேஷன். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரை லாஸ்ட் 10, 20, 30 இயர்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் தான் நடந்து கொண்டு இருந்தது. இப்போ லாஸ்ட் 2 months இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் கூட டீஃப்ளேஷன் ஃபஸ்ட் டைமாக மணி வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 2 months தான். அப்போ இது டீஃப்ளேஷன். இப்போ அது ரேர் கேஸஸ். உலகம்புள்ள அந்த இன்ஃப்ளேஷன் தான் எப்பயுமே நாங்கள் கேள்விப்படுற வார்த்தை. என்ன, மணி வந்து வேல்யூ இழந்து கொண்டே போகும், ஸ்லோலி இழந்து கொண்டே போகும். சில சான்சஸில் இந்த மாதிரி சில வெரி ஃபியூ சான்சஸில் டீஃப்ளேஷன் நடக்கலாம். இப்போ லாஸ்ட் ஸ்லைட்டுக்கு வந்துடும். அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங்
எக்கனாமிக்ஸ். ஸோ இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸை வந்து எங்கெங்கே அப்ளை பண்ணுறோம்னா ப்ராஜெக்ட் ஃபீஸிபிலிட்டி அனாலிசிஸ். ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறது, இது ஃபீஸிபிளா, இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது ஃபினான்ஷியலி ஃபீஸிபிளா, இந்த என்வாயன்மெண்டல் ஃபீஸிபிளான்றலாம் பார்க்கல. இங்கே வந்து ஃபினான்ஷியலி ஃபீஸிபிளான்றதை பார்க்குறதுக்கு, ஃபினான்ஷியலி எங்களுக்கு லாபம் தரக்கூடியதா, ஹெல்த்தியான்றதை பார்க்குறதுக்கு இந்த இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸை யூஸ் பண்ணுறோம். காஸ்ட் ஆப்டிமைசேஷன். இப்போ என்ன ஒரு விஷயமா 3 ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த 3 ப்ராஜெக்டில் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்கு வரும். ஆப்டிமைசிங் அந்த விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற அந்த NPV டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ரிசோர்ஸ் அலோகேஷன், எப்படி எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ காசு அலோகேட் பண்ணணும், லேபருக்கு எவ்வளோ காஸ்ட், மெட்டீரியலுக்கு இதற்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லைடில் கடைசிக்கு வந்துட்டோம். தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இப்போ நாங்கள் முதலாவதாக இந்த இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் என்ற முதலாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த சேனலில் வந்து இன்ஜினியரிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் 2 விஷயமும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டண்ட்னா, இப்போ நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் மேனேஜர்ஸாக மாறுவினோம். அது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்போ அது அந்த பாத்தில் போய்க்க எஸ்பெஷலி இப்போது இந்த மாதிரி ரினியூவபிள் ரிலேட்டட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷனில் உள்ள ஆட்கள் இந்த எக்கனாமிக்ஸையும் படித்து கொண்டால் தான் இந்த கரியரில் பெட்டராக வர முடியும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.